எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 71வது ஸ்தோத்திரம். 71வது ஸ்தோத்திரம் என்னன்னா, பிரம்மண்யோ பிரம்மகித் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்த்தனக பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிராமணப்பிரிய. 71வது ஸ்தோத்திரம். பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்த்தனக பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிராமணப்பிரிய. இது 71வது ஸ்தோத்திரம். இது எப்படி சொல்லணும்னா, பிரம்மண்யோ சொல்லும்போது அந்த அந்த ஸ்லாங் கரெக்டாக வரணும். பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்த்தனக பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிராமணப்பிரிய. அந்த அந்த இதோட சொல்லணும். அப்போ தான் நீங்கள் குரூப்பில் பாராயணத்தில் சொல்லும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா தடுமாறும், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தடுமாறும். அதோட உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும். இல்லை சொல்லும்போது அப்படி சொல்லணும். பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்த்தனக பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிராமணப்பிரிய. அப்படி சொல்லணுங்க. சொல்லும்போது இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இப்போ பிரம்மண்யோ பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா அப்படின்னா, பிரம்மண்யோன்றதுக்கு பிராமணர்களுக்கு பிரியமானவன். பிரம்மகிருத், பிரம்மம்னா தவம், கிருத்துனா உண்டாக்குது. ஞானம் தவம் போன்ற எண்ணங்களை ஜீவன்களின் மனதில் உண்டாக்குவன், பிராமணர்களின் மனதில் உண்டாக்குவன். பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மான்னா இந்த தவம் ஞானம் போன்ற எண்ணங்களை பிராமணர்களின் மனதில் உருவாக்குபவன். ஏன்னா பிராமணர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தவ ஞானம்லாம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த எண்ணம் வரணும். இல்லாட்டா அவங்க சாதாரண ஆள் தான். அந்த எண்ணத்தை உருவாக்குறது மகாவிஷ்ணு தான். ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் இருக்கிற ஜனங்களுக்கு, மக்களுக்கு அந்த சாது குணத்தை கொடுத்து அந்த அந்த ஞானத்தையும் கொடுக்குறார். அதை கொடுக்கறதும் அவர் தான். எனக்கும் கொடுக்கலாம், உங்களுக்கும் கொடுக்கலாம், யாருக்காலும் கொடுக்கலாம். அந்த அந்த குணங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, தவம் செய்கிற குணமும் ஞானம் தவம் போன்ற எண்ணங்களை உங்கள் மனசில் விதைக்கப்பட்டால் நீங்கள் தான் பிராமணன். அதான் அந்த எண்ணம் உங்கள் மனசில் உருவாச்சுன்னா நீங்கள் பிராமணன். அந்த எண்ணத்தை கொடுக்கறதும் மகாவிஷ்ணு தான் அப்படின்ற இந்த இடத்துல. பிரம்மன் பிரம்மன் தான் உயர்ந்த நிலை. பிரம்மன்றது உயர்ந்த நிலை. அதே மாதிரி பிரம்மன்னா வேதம் என்ன படைத்து வேதங்களை படைத்தவன்னு ஒரு அர்த்தம் பிரம்மன்னா. அதை இன்னொரு அர்த்தம் வேத உயர்ந்த நிலை, உயர்ந்த நிலையான பிரம்மமாக திகழ்வன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு இது ரெண்டு அர்த்தமும் அவங்க இந்த 3 பேர்ல மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னாங்கன்றது வேண்டாம், நான் ரெண்டு அர்த்தத்தையும் சொல்றேன். அது மாதிரி ரெண்டு அர்த்தத்தையும் சொல்றேன். யாருன்னா நான் அதை யாருன்றதை பார்க்கணும், பார்த்து சொல்லணும். ரெண்டு அர்த்தம் தான் நான் சொல்றேன். அது யாரா இருந்தா என்ன, மொத்தத்தில் நம்மளுக்கு 2 விதமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். பிரம்ம விவர்த்தனக அப்படின்னா, பிரம்மம்னா தவம் தர்மம், வர்த்தனை பராமரிக்கிறது. வர்த்தனை வர்த்தமானம்ன்றது அதான் பராமரிக்கிறது. கால நேர அளவோட வர்த்தமானம், கால நேர வர்த்தமானம்னா இவ்வளவு நாள்ல இதுன்னு அந்த பராமரிக்கிறது. 1 மாசம் பராமரி, 2 மாசம்ன்றதுக்கு இத்தனை நாள் அதை நிர்வகிக்கிறது. அதுதான் பராமரிக்கிறது. பிரம்மம்னா தவம் தர்மம், வர்த்தனைனா பராமரித்தல், விவர்த்தனைனா வளர்க்கறது. அதான் தெரிஞ்சுக்கணும். வர்த்தனை அப்படியே அதுக்கு மேல அது கெட்டும் போகாத, அழிஞ்சும் போகாத, டெவலப் ஆகாத, அப்படியே இருக்கிற ஸ்டேஜ்ல அப்படியே அதான் பராமரிக்கிறது. அப்படியே அது அந்த லெவல்லயே பராமரிக்கிறது. விவர்த்தனை வளர்க்கறது. வர்த்தனைக்கும் விவர்த்தனைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. விவர்த்தனை வளர்க்கறது. பிரம்மன் தவம் அதான் பிரம்மன்னா தவம், வர்த்தனைன்னா பராமரிக்கிறது, விவர்த்தனை வளர்க்கறது. பிரம்ம விவர்த்தனைன்னா தவத்தையும் தர்மத்தையும் வளர்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரம்மவித். பிரம்மவித்னா பிரம்ம பிளஸ் வித்தக. பிரம்மவித்னா அதான் பிரம்மம்னா வேதம், வித்தகன்னா முழுதும் அறிந்தவன், வேதங்களை முழுதுமாக அறிந்தவன் அப்படிங்கிறது. அது இன்னொரு அர்த்தம் பிரம்ம பிளஸ் வித்து, வேதங்களுக்கு விதையானவன், வேதங்களுக்கெல்லாம் மூலமா திகழ்பவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். பிராமண, பிரான்னா வேதம், பிரான்னா வேதம், அக்மணன்னா கத்து கொடுக்குறது. அக்மணன்றதை கத்துக்கிறது. அக்மன்னா கத்துக்கிறது. அக்மணன்னா
கற்றுக் கொடுக்கறது. அதான் அக்மன்னா கற்றுக்கிறது, அக்மனா கற்றுக் கொடுக்கறது. பிராமணன் என்ன? பிரான்னா வேதம், அக்மனா கற்றுக் கொடுக்கறது. வேதங்களை கற்றுக் கொடுப்பவன், கற்பிப்பவன். அதான் பிராமணன்றது பேர் வர்றதுக்கு காரணமே அதான், வேதங்களை கற்பிப்பவன். அவன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வேதங்களை கத்துண்டவன் இல்லை, கற்பிப்பவன். வேதங்களை தெளிவர கற்று தெரிந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், அவன் தான் பிராமணன். அந்த வேதங்களை சொல்லி அதனோட விளக்கங்களை சொல்லி வேதம் தெரியாதவங்களுக்கு வேதங்களை புரிய வைக்கணும், அவன் தான் பிராமணன். அதனால்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வேத மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்றேன் பாருங்க. சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் இது, அர்த்தத்தை தெரிஞ்சுங்கன்னு சொல்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று ரெண்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் ஒன்றும் பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு அப்படி சொல்லுவேன், அவ்வளோதான். தெரிஞ்சதை உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். வேதத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் அதை கற்பிக்கணும். அவன் தான் பிராமணன். பிரம்மி, பிரான்னா வேதம். இப்பதான் சொன்னேன் இல்லையா, பிரான்னா வேதம். அக்மின்னா தன்னுள் தனக்குள்ளேயே வச்சுக்கிறது. அக்மின்றது வந்து தனக்குள்ள, அது தனக்குள்ள இருக்கிறது. அடக்குள்ள அகமஸ்மி, எனக்குள்ள என்னுடைய உடல் இருக்கு, என்னுடைய உடல் என்கிட்ட இருக்கு. மனம் அஸ்மி, என்னுடைய மனம் எனக்குள்ள இருக்கு. அதான் அதுதான் பிரம்மின்னா. அஸ்மின்னா, அஸ்மின்னா உனக்கு தனக்குள்ள இருக்கு. பிரம்மின்னா வேதம், பிரான்னா வேதம் சொன்னேன் இல்லையா. பிரம்மின்னா வேதங்களை தன்னுள் கொண்டுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மஜ எல்லாம் இந்த பிரம்மன்றதை சேர்ந்து போறோம் பாத்துங்க. பிரம்ம பிளஸ் யஜ்ஞன், இது பிரம்மன்றதுக்கெல்லாம் வேதம். முதல்ல என்னது? வேதங்களை கற்றவன், முதல்ல வந்து வேதங்களை முழுமையாக அறிந்தவன் பிரம்மவித். அடுத்து பிராமண, வேதங்களை கற்பிப்பவன். அடுத்தது வேதங்களை தன்னுள்ளே கொண்டுள்ளவன். அதுக்கடுத்தது வேதங்களை உணர்ந்தவன். இதுதான் அறியறது வேற, உணர்றது வேற. வேதங்களை தெரிஞ்சுக்கிறது நாலேஜ், உணர்றது வந்து ஃபீல் பண்ணணும். அவன் வேதங்களை உணர்ந்தவன். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, வேதங்களை தன்னால் உணர்ந்தவன், தனக்குள்ளே உணர்ந்தவன். அதான் பிராமண பிரிய. வேதம் வந்து பிராமணர்களை நேசிப்பவன். எல்லாம் இந்த வேதத்தை சம்பந்தப்பட்ட எல்லா வார்த்தையும் வருது பாருங்க. இல்ல இதுமாதிரிதான், இதுதான் அந்த பாட்டுல இந்த சகசநாமத்தில் இருக்கிற விசேஷமே அதான். அது வந்து என்ன சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்டது எல்லாம் வரும். வேதம்னா வேதம் சம்பந்தப்பட்டது எல்லாம் வரும். இப்ப என்ன பிராமண பிரிய சொன்னேன் இல்லையா, பிராமண பிரிய இல்லையா, பிராமண பிரிய வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு இது வந்து என்னன்னா, இன்னைக்கு எதுல இருந்து பார்த்துக்கோம், 71வது ஸ்தோத்திரத்தை 668 நேற்றுக்கு 667 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 668 பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா வரைக்கும் 668 இல்லையா. அடுத்தது வந்து பிரம்ம, அது வந்து 669. அப்புறம் வந்து பிரம்ம விவர்த்தனை 670. பிரம்ம விவர்த்தனை 670. பிரம்ம விவர்த்தனை 670 இல்லையா. தான் ஆமா. பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மான்றது 668. பிரம்மன்றது வந்து 669. பிரம்ம விவர்த்தனைன்றது 670. அடுத்தது பிரம்மவித் 671. பிராமண 672. பிரம்மி 673. பிரம்மஜ 674. பிராமண பிரிய 675. ஆக 668 இருந்து 675 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 8 ஸ்தோத்திரங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 675 திருநாமங்களுக்கு அர்த்தம் நம்ம பார்த்தாச்சு. 675 திருநாமங்கள், சகசநாமத்தை 675 திருநாமங்களை பார்த்தாச்சு.
அதான் இதுல வந்து 675 திருநாமங்களை பார்த்தாச்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் 71 ஸ்தோத்திரங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.